திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த விவசாயி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய மகளும் 23 வயது நர்ஸாக பணிபுரிந்துட்டு இருக்காங்க. அவங்களும் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சோகமான சம்பவம் திருநெல்வேலி மக்கள் மத்தியில ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணமாக பல விஷயங்கள் சொல்லப்படுது. குறிப்பா அவங்களுடைய மகள் 23 வயது நர்ஸாக பணிபுரிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மகள் இறப்புக்கு காரணம் போலீசார் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளல. சீக்கிரமா விரைந்து அந்த குற்றவாளி யார், அவங்க அப்பாவை கொன்னது யார் அப்படின்றத விசாரணை நடக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தியில அவங்க கையிலேயே சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் பொதுமக்களை திருப்பியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போதான் தூத்துக்குடி வேடநத்தம் பகுதியில இதே மாதிரி ஒரு மாணவியினுடைய கொலையில பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்ப மறுபடியும் கொலை சம்பவம் காரணமாக மகளும் சூசைட் பண்ணியிருக்கிறாங்கன்ற அடிப்படையில உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து உடலை வாங்குவதற்காக மறுப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெட்டுப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவசாயி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய ரிலேட்டிவே யாரோ கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம் எங்க இருக்கு, அந்த பெண் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு நெல்லையபுரம் மூலக்கருப்பட்டி பகுதிக்கு வரக்கூடிய மூலக்கருப்பட்டி போலீஸ் லிமிட்ஸ்க்கு வரக்கூடிய அந்த இடம் தான் வடக்கு நெல்லையபுரம். அங்கதான் இந்த மாணவியும் சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இவங்க. ஏதோ ஒரு இட விவகாரம், லேண்ட் டிஸ்பியூட்ல தான் இந்த கொலை சம்பவமானது நடந்திருக்கு. குறிப்பா அவங்களுடைய அப்பாவுடைய கொலை சம்பவம். இந்த கொலைக்கு அவங்க ஒரு வார காலமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணி அந்த வருத்தத்துல அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. கையிலேயே எங்க அப்பாவே அடக்கம் செய்யற இடத்திலே அடக்கம் செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க உருக்கமாக மெசேஜ் அதுல எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் எங்க உறவினர் ஒருத்தர் தான் அப்பாவை கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு அக்யூசேஷனாகவும் உறவினர்கள் மத்தியில ஏதோ ஒரு லேண்ட் டிஸ்பியூட் காரணமாகத்தான் இறந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. போலீசாரும் 3 பேரை சஸ்பெக்ட் பண்ணி கைது செஞ்சிருக்கிறாங்க. போலீசார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரூரல் ஏரியால நடந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் அங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இல்ல, இருந்தாலும் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் துரிதமாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வயது 23, நர்ஸா பணியாற்றிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அர்பன் ஹெல்த் கேர் சென்டர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பாவுடைய பெயர் ஆறுமுகம். அவர் தான் மர்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுவும் அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்திலேயே மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு அவருடைய உடலானது மீட்கப்பட்டிருக்கு. இந்த 23 வயது பெண் ஆறுமுகத்தினுடைய மகளின் பெயர் பேபி கனி. அவங்க அந்த ஒரு துயர சம்பவத்தை எதிர்கொள்ள முடியாம மன அழுத்தம் காரணமாக சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்திருக்கிறாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. போலீசார் இரண்டு சம்பவங்களுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்ல, மகள் இறந்ததற்கும் அப்பா இறந்ததுக்கும் லிங்க் கிடையாது, வேற யாரும் இது இன்வால்வ் ஆகல அப்படின்றது அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இது போலீசார் விரைந்து துரிதமாக செயல்பட்டு இதுவரைக்கும் அந்த ரிலேட்டிவ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவங்களும் ரிலேட்டிவ் மேலதான் சந்தேகப்பட்டு அவங்க சூசைட் நோட்லையும் எழுதியிருக்கிறாங்க. இருந்தும் 6 நாட்கள், அப்பா இறந்து ஒரு 6 நாட்கள் ஆகியும் இன்னும் அவர் கைது செய்யப்படலை அப்படின்றது அவங்களுக்கு மேற்கொண்டும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் அங்க உறவினர்கள் ஊர் மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் தரப்புல இருந்து இந்த உடலை திருப்பி வாங்கணும், அவங்க 2 பேருடைய உடலையும் வாங்க மறுக்கிறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா உடலை பெறணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற விசாரணைகள் எல்லாம் துரிதமாக நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றதையும் போலீஸ் தரப்புல இருந்து பகிர்ந்திருக்கிறாங்க. உறவினர்கள் எல்லாருமே அப்பாவுடைய கொலைக்கு நீதி கேட்டுதான் தம் மகள் உயிரை மாய்த்திருக்கிறாங்க அப்படின்றதையும் பகிர்றாங்க. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் திருமாவளவன் அவர்களை கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு தலித் விவசாயி கொல்லப்பட்டிருக்கிறாரு, இதுவரைக்கும் அதையொட்டி எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாதது ஏன் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். ஸோ இந்த சம்பவம் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் போலீசார் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வாரம் வாரம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது இந்த ஆட்சி மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துமா, இல்ல இது காவலர்களினுடைய ஒரு நித்தன போக்கு, இல்ல காவலர்களினுடைய அலட்சியம், இது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாலும் இப்படித்தான் காவல்துறை இயங்கும், ஆட்சியாளர்களே மாறினாலும் காவல்துறை இப்படிதான் செயல்பட போகுது அப்படின்ற அந்த ஒரு
ஒரு கருத்துக்கு உங்க பார்வை என்ன? இல்ல இது ஸ்டாலின் அவர்கள் மேல தான் முழு பொறுப்பும் வருமா? இப்படி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் இந்த அளவுக்கு ஒரு அலட்சிய போக்கு இருக்கா? அப்படின்றத உங்க பார்வையிலிருந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இந்த பெண் வந்து சூசைடல் தாட்ஸ் இருந்து அப்பாவினுடைய மரணத்துல மன அழுத்தம் ஏற்பட்டு சூசைடல் தாட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி திருநெல்வேலி பகுதிய பொறுத்தவரைக்கும் இதுவும் மூலக்கற்பட்டி திருநெல்வேலி பகுதியில தான் வந்து நடந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதோ ஒரு வகையில தலித் மக்கள் மீது ஒரு தாக்குதலோ, இல்ல தலித் வன்கொடுமை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் தலித் ரிலேட்டிவ் அப்படின்ற மாரி தான் வந்து இந்த சம்பவத்த பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கொலை இது வந்து சமூக பிரச்சனை அப்படின்றத தாண்டி, அந்த பகுதியில கொலை செய்றது அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயம் மாதிரி போயிட்டுருக்கு. பொதுமக்கள் மத்தியிலயும் இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண மக்கள் மத்தியில. ஆனாலும் அங்க இந்த மாதிரி கொலை விவகாரம் அப்படின்றது இப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ, இது எப்படி புரிந்து கொள்வது? அங்க என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? உளவியல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாரையும் வந்து சிந்திக்க வைக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் கொடுக்குது. ஸோ இதுக்கு விரைந்து தீர்வு காணணும் அப்படின்றதும் இந்த காணொளி மூலமாக பகிரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஹெல்த் கேர்ல இருந்து இதற்காக அசிஸ்டன்ஸும் வந்து கொடுக்கப்படுது. சூசைடல் தாட் இருக்கு அப்படின்னாலே 104 அப்படின்ற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்கள வந்து அதுல அவங்க கிட்ட பேசி உங்கள மீட்கக்கூடிய வேலைகளையும் அவங்க துரிதமாக செய்வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அவர்களே வந்து துரிதமாக செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 104 அப்படின்ற ஒரு எண் மூலமாக நீங்க டயல் பண்ணி தமிழ்நாடு அரசினுடைய ஹெல்ப்ப வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருக்கிறது இதுக்கு ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஆர்ப்பாட்டம் பண்ணியே வந்து வேடநத்தம் பகுதியில ஒருத்தரை கைது செய்து இப்ப கனிமொழி அவர்கள் அந்த இடத்துல வந்து முற்றுகையிடப்பட்டிருந்தாங்க. ஆனா அதே இடத்துல இப்ப கனிமொழி அவர்கள் அவங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு தண்டனையை பெற்றுத் தருவோம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்து போராடும் பொழுதே வந்து நீதியானது கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி மனச விட்டு ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்க வேணாம் அப்படின்றது தான் இங்க எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.